தூரம் போ. இப்பதான் தெரியுது அவன் ஏன் மயங்கி விழுந்தான்னு. உங்க கூட பேசுறவங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கு. இது நம்மளுக்கு இருக்கான்றது நீங்க ஒரு தடவை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாய் துர்நாற்றம் வந்து ஒரு 3 விஷயத்தினால வருது. இந்த 3 விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணோம். இல்ல இந்த 3 விஷயத்த நம்ம கரெக்ட் பண்ணோம்னாலே வாய் துர்நாற்றத்தை நம்ம சரி பண்ணிட முடியும். முதல் விஷயம் பல் சொத்தை. நார்மலா ஒரு பல் சொத்தை ஆகும். அந்த சொத்தைன்றது என்ன ஆகும்? பல்ல அரிச்சு அப்படியே குழி ஆக்கிரும். அதுல சாப்பாடு தங்குச்சு அப்படின்னா அது ஒரு 2ல இருந்து 3 நாள் இருக்கும்போது அதனால வாய் துர்நாற்றம் வரும். இதை நீங்க நம்பலைனாலும் இதுதாங்க நிஜம். 2வது விஷயம், பற்களுக்கு இடையில காரைகள் படியும். இந்த காரைகள்னால வாய் துர்நாற்றம் வரும். காரைகள்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா. பற்களுக்கு பிடிமானம்னு பாத்தீங்கன்னா எலும்பு, அதுக்கப்புறம் கம்ஸ், இது ரெண்டையுமே அரிச்சு அந்த கம்ஸ்குள்ள போய் உட்காந்துக்கும். இதனால வாய் துர்நாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி இருக்கு அப்படின்னா போய் உங்க டென்டிஸ்ட பார்த்து கிளீன் பண்ணிக்கோங்க.